சாப்பாடு நம்ம மிகப்பெரிய இடரலா நம்ம பாக்குறதே கிடையாது. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் இடர்னது எதுல இடர்னாங்க? கனியில, சாப்பாட்டுல இடர்னாங்க. இயேசுவுக்கு பிசாசு கொடுத்த முதல் சோதனை என்னது? இந்த கல்லை நீங்க எப்படி மாத்துங்க? அப்பமா மாத்துங்க. ஃபர்ஸ்ட் சோதனை என்ன எதை கொண்டு வர பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்து புறப்பட்ட ஜனங்கள் அழிக்கப்பட்டதுக்கு பூமி பிளந்து அம்பது பேர் பாதி பேர் உள்ள போயிட்டான். அநேகர் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னது? மூக்கு வழியா வெளியே வந்து செத்து போனா பாருங்க. அதுக்கான காரணம் என்னது? சாப்பாடு. எங்களுக்கு நான்வெஜ் இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல. எனக்கு எகிப்துல அப்படி இருந்துச்சு. அநேகர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாம போனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னது? சாப்பாடு. நம்ம நினைக்கிறோம் பிசாசு கிரியை செய்யறான், என் வாழ்க்கையில பிசாசு போராடுறான். இல்ல இல்ல, பிசாசு எல்லாம் போராடல. பிசாசுக்கு நிறைய டியூட்டி இருக்கு. ஏன்னா பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி செயல்படுறான்? தீவிரமா செயல்பட்டு இருக்கான். பிசாசு 24 மணி நேரமும் நம்ம கூட போராட வேண்டிய அவசியமே சொல்லுங்க. இப்படி சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க, ரொம்ப அழகான நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியை 24 மணி நேரமும் பாத்துக்கிட்டு 24 மணி நேரமும் அந்த நாய்க்குட்டி ஏதாவது பண்ணிட்டே இருக்குமா? சும்மா அது பாப்போம், பசிக்குன்னா 2 பிஸ்கட்டை போடுவோம், சாயங்காலம் போல சோத்த போடுவோம், இவ்வளவுதான் அந்த நாய்க்குட்டிக்கு. அதே போலதான் பிசாசு 24 மணி நேரம் நம்மளை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பிசாசுக்கு நம்முடைய வீக்னஸ் நல்லாவே தெரியும். இவனுக்கு மிகப்பெரிய பாவத்தை இயேசுவை போல உப்புரிகையின் மேல நிப்பாட்டி தாள குதியும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஐயாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் மட்டனை காட்டிட்டா போதும், நம்ம ஐயாவுக்கு அம்மாவுக்கு சோத்தை காட்டிட்டா போதும். உபவாசம் போட சொல்லி நம்ம பிரசங்க 2 வாரம் 3 வாரம் பண்றேன். நமக்கு அதெல்லாம் இல்ல, கோழிக்கறியை காட்டிட்டா போதும். சிக்கன் கடை கிராஸ் பண்ணும்போது ஒன்று தொங்கிட்டு இருக்கும், என்னை வந்து வாங்கிக்கிறியா கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லி தொங்கிட்டு இருக்கும். தங்கோட்டு பாத்தீங்களா? இதை காட்டினாலே போதும். நமக்கு பிசாசு 24 மணி நேரம் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நினைக்க கூடாது 24 மணி பிசாசு போராடுறான்னு. இங்க ஏசு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. கொடுத்த அவங்களுக்கு எது கடினமா இருக்கு? உபதேச கடினமா இருக்கு. இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாதுன்னு ஏசு சொல்றாரு.